யுவசக்தி மூலமா மாதாந்திர கடைசி சனிக்கிழமை வந்து பிசிக்கலா மீட்டிங் நடத்துவோம். எவ்ரி மந்த் வந்து ஒன்ஸ் இன் மந்த் வந்து மீட்டிங் நடத்துவோம். இந்த மந்த் வந்து நடத்துறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஆன்லைன்ல நடத்துறோம். வேற ஒரு ப்ரோக்ராம் இருந்ததுனால இன்னைக்கு வந்து ஆன்லைன்ல இந்த ப்ரோக்ராம் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறோம். இது எல்லாருக்கும் ரொம்ப கன்வீனியன்டா கூட இருக்குது. எல்லாரும் ஒரு இடத்துல பாருங்க. இப்ப திருச்சி முதல்ல வந்து கோயம்புத்தூர்ல மட்டுமே நடத்திட்டு இருந்தோம். இப்ப எல்லாருமே திருச்சியில இருந்து வர்றாங்க. இவங்க மேடம் வந்து அந்த வெளியூர்ல இருந்து வர்றாங்க. எல்லா ஊர்ல இருந்து வடபழனியில இருந்து வர்றாங்க. ஸோ எவ்ரி பீப்புள் இப்போ வந்து இப்போ போன வாரத்துல இருந்து என்ன பண்ணிட்டோம், ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்க வேணாலும் இருந்தாலும் நம்ம இதுல குரூப்பா இருக்கலாம், குரூப்ல மெம்பரா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மாத்திட்டோம். கிட்டத்தட்ட 100 பேருக்கும் விற்கிறாங்க. ஒரு அம்மா இந்த மாதிரி காது கம்மல் அதெல்லாம் விற்கிறாங்க. ஏன் விற்கிறாங்க? இந்த மாதிரி தொழில்கள் சின்ன சின்ன தொழில்களா பண்றாங்க. இன்னும் ஃபினாயில் தயார் பண்ணி விற்கிறாங்க, சோப்பு தயார் பண்ணி விற்கிறாங்க. இவங்க எல்லாருமே பண்றாங்க. எதுக்காக பண்றாங்க? ஏன் ஒரு மேடம் வந்து ஒரு அம்மா வந்து தொழில் பண்ணணும், வருமானத்தை பெருக்குது. ஏன் வருமானம் அவங்களுக்கு வேணும்? கணவன்மார்கள் மட்டுமே வேலை செஞ்சா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல வந்து சமாளிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அது போக கணவர்கள் நிறைய வீடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா பணம் பத்துறது இல்லை. பணம் வந்து சம்பாதிக்கிற பணம் வந்து பத்தல. டபுள் என்ஜின் போட்டு ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்கு, ட்ரெயின் மாதிரி. ஸோ அப்ப ஒரு சில வீடுகள் எல்லாம் இதுவாது பரவாயில்ல. ஒரு சில படிச்சவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க, வேலை செய்யறாங்க, 2 பேரும் வேலை செய்யறாங்க, அல்லது